எக்ஸ்கியூஸ் மீ மேம், என் கூட ஏன் பெட்ல படுக்க மாட்டேங்கிற? என் உடம்புல என்ன முள்ளா இருக்கு உன்னை குத்துறதுக்கு? என்ன நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க. நான் உங்க கூட படுக்க மாட்டேன். இன்சல்ட்? நான் உங்களை எப்போ இன்சல்ட் பண்ணேன்? பாருங்க, இப்போ நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையே. நாளையில இருந்து நம்ம பேசிப்போமான்னு கூட தெரியல. அப்புறம் எப்படி நான் உங்க கூட இந்த படுக்கையில? நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்று நான் கட் பண்ணல. அதனால ப்ளீஸ் என்கிட்ட அடிக்கடி டிவோர்ஸ் பற்றி பேசாத. நம்ம 2 பேருக்கு அடுத்தது என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. அஹானா, என்ன பாரு. எதுக்கு? அஹானா, ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் என்ன பாரு. அஹானா, நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாவே பேசிக்கல, சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம முதல் இரவு கூட நடக்கல. அப்படியா? அப்ப இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடேங்கப்பா, நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் என்ன இங்க விட்டுட்டு போயிருவீங்க? ஏன் என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க? நீ என்னை இவ்வளோ கேவலமாவா நினைக்கிறேன்? நான் அவ்வளோ ஒர்ஸ்ட் இல்லை. நான் ஒத்துக்கிறேன், வீட்டில் இருக்கவங்களை எதிர்த்து சத்தம் போட்டதில்லைன்னு. ஆனால் எங்கள் அண்ணனுங்க மாதிரி வாய மூடிட்டும் இருக்க மாட்டேன். நான் உன்னை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கேனா? ஆனால் உன்னை நான் வந்து எங்கே விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா? என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையை பத்தி நீங்க பேசாம இருந்தாலே நல்லது. நீங்க கூட ஒரு நிமிஷம் என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஆனா நான் ஒத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் நானும் உன்னை சந்தேகப்பட்டேன். ஆனா நடந்த விஷயம் எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்னே அம்மாக்கு அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி விடுங்க, நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் வேற மாதிரி. அங்க ஒண்ணு பிடிக்காதவனு நிறைய பேர் இருக்காங்க. தெரியுது, என்னோட தலையெழுத்து அப்படி. அதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? அப்புறம் நானா உங்க வீட்டுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்தேன்? நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா எல்லாரோட ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எனக்கே ஒன்றும் புரியல நான் என்ன பண்ணணும்னு. இப்ப ஏதோ செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆஹானா, எனக்கு முதல்ல அப்படிதான் தோணுச்சு. ஆனா நீதான் அம்மாக்கு மெடிசன் தப்பா கொடுத்துட்டேன்னு. ஆனா இப்போ எனக்கு அப்படி தோணல. அது உன்னோட தப்புன்னு நான் நினைக்கல. அப்படியா? எதுக்கு இப்போ திடீர்னு உங்களுக்கே அப்படி தோணுது? இல்ல உங்க இந்த தாராள மனசுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆஹலா, இது ஒன்றும் மனசை பத்தி இல்லை. நான் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்போ புரிஞ்சுக்க இவ்வளோ சேஞ்சஸ் எப்படி வந்துச்சு? இல்ல நான் என்ன சொல்வேன்னா, இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல. இன்ஃபேக்ட் காலையில வர நீங்க வேற ஏதோ சொன்னீங்க. என் உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்ட முடிஞ்சா நல்லா இருக்கும். நான் தான் உன்னை விரும்பி செலக்ட் பண்ணேன். கல்யாணம் கூட என் விருப்பத்தால தான் நடந்துச்சு. ஆனா பாருங்க, வீட்டில் இருக்கவங்கனால எனக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட உங்களை உங்க பிறந்த வீட்டில் வந்து விட வேண்டி இருக்கு. இந்த விஷயத்துல எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு மட்டும் இது தப்பா படலையா? ஆனா நான் என்னோட துக்கத்தை உனக்கு காட்ட முடியல, ஏன்னா அதை சரியா சொல்ல தெரியல. சரி போகட்டும், அதை விடுங்க. இப்ப இத பத்தி பேசி என்னாக போகுது? நான் தூங்க போறேன், நீங்களும் தூங்க போங்க. இங்க அஹானாவுக்கு என் கவலை புரியவே இல்லை. அங்க அம்மா நான் இங்க தங்கறதுக்கு என்னெல்லாம் பேசுவாங்களோ. பார்த்து செலவு செஞ்சியா? இருந்தாலும் செலவு ஆயிடுச்சு இல்லையா? ஆச்சா இல்லையா? இந்த மாசம் அதிகமா செலவு ஆகாம பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேவைப்பட்டா எண்ணெயில தண்ணி கலந்துக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் 1/2 லிட்டர் வீதம் குறைச்சா 2 மாசத்துல கணக்கு சரியாயிடும். அத்தம்மா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? என்ன தண்ணி கூட கலக்க முடியாதுல்ல? எனக்கு புரியல. எப்படி நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒத்து போவாதோ அதே மாதிரி தான். இருந்தாலும் உன் கூட இருக்க வேண்டியதா இருக்குல்ல எங்களுக்கு.
கேட்டுக்கோ. காய்கறிகளை வேக வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெயில தாளிச்சிடுங்க. அப்புறம் நல்லா வேக வைங்க. புரிஞ்சுதா? இப்படிதான் மிச்சப்படுத்த முடியும் இனிமே. டாக்டர் கூட எப்பவுமே கம்மியா ஆயில் சேர்க்க சொல்றாங்களா இல்லையா? ஆனா பெரியத்தை இப்படி செஞ்சா சாப்பாடு ருசியா இருக்காது. அப்ப அவ பிறந்த வீட்டுக்கே போயிரு. நீ நிறைய எண்ணெயும் காரமும் சேர்த்து சாப்பிட்டுக்கோ. புரிஞ்சுதா? இத்தனை நாளா இந்த வீட்ல இருக்க உனக்கு இன்னுமா புரியல? பெரியத்த என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த வீட்ல நடக்கும். அவங்க எதை சாப்பிட கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். பெரியத்த இன்னும் 1-2 நாள்ல போலீஸ் வந்து கேள்வி கேட்க போறாங்க. அந்த நேரத்துல அவ மேல பரிதாபம் ஒண்ணும் காட்டாதீங்க. அவ உங்களை கொல்ல ட்ரை பண்ணான்னு தெளிவா சொல்லிருங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? போலீஸ் வருவாங்க. விசாரணைக்கு அவ இங்குதானே வரணும். அது இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை அவ வீட்ல இருந்து இழுத்துட்டு வரலாம், இல்ல இங்கேயே வந்து என்கொயரி பண்ணலாம். நல்லது என்னன்னா அவ வீட்டுக்கே போய் என்கொயரி பண்ணட்டும். அவ என்ன வேலை பண்ணான்னு அந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியட்டும். இந்த விஷயத்துலதான் எனக்கு உண்மையில இவ்வளவு பாசம். நம்ம 2 பேரோட யோசனையும் அப்படியே ஒன்னா இருக்கு போட்டும். அதான் எனக்கு பிடிச்ச மருமக. இப்போ அர்ஜுன் எப்படி அஹானாவை காப்பாத்துறான்னு பாப்போம். ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். எனக்கு என்னோட லக் மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி அப்ப நான் இங்கே உட்காந்துட்டு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தைரியமா டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஏதாவது பண்ணி உன்னை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஓகே, அதெல்லாம் விடு. வா, நமக்கு மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம நிம்மதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கவும் முடியல. ஃபர்ஸ்ட் நைட் பத்தி கேட்கவே வேணாம். ஹனா, வா ப்ளீஸ், வா ப்ளீஸ். ஆனா நம்ம டிவோர்ஸ் நிச்சயமானது. நீங்க மறக்கலையே? ஆனா நீ இங்க உட்காரு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு. அப்படியே என்கிட்ட அடிக்கடி டிவோர்ஸ் பத்தி பேசுற. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நீ நினைச்சுக்கோ. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இல்ல ஆனா ரீசெண்ட் டேஸ்ல நீ நிறைய அவமானத்தை தாங்கியிருக்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக எதுவுமே பேச முடியல. கொஞ்ச நாள்ல நீ நிறைய பொறுத்து இருந்திருக்க. ஆனா எனக்கு எங்க அம்மாவை பத்தியும் தெரியும். எங்க அம்மா அப்படியே தேங்காய் மாதிரி, வெளியில ரஃபா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இளநீர் மாதிரி. ஆனா அம்மா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தான் புரியல. அம்மா ஏன் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க? அம்மாவும் நீ அவங்க உயிரை எடுக்க போறன்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். அப்போ நீ எங்க வீட்டுக்கு திரும்ப வருவ. ஆனா உங்க அண்ணனும் சித்தப்பாவும் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இது நல்ல விஷயம் தானே ஆனா? நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் விசாரணை பண்ணா தெரிஞ்சிட்டோம்ல அந்த ரூம்ல யாரு மருந்து வச்சாங்கன்னு. அப்புறம் போலீஸ் விசாரணை பண்ணாம டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அப்ப எல்லா உண்மையும் வெளியில வரும். இது எங்க அம்மாக்கு தெரிய வந்தா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒருவேளை போலீஸ் என் மேல விசாரணை நடத்துறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க தாங்கவே மாட்டாங்க. எனக்கு புரியுது ஆனா, எனக்கு தெரியும் உன்னோட அம்மாவை நல்லா சமாளிச்சிருவேன்னு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. உனக்கே தெரியாது நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்னு. அப்புறம் நீ ரொம்ப நல்லவ. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப நல்லவ தெரியுமா? எங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? பாருங்க, எங்க அம்மா சொன்னது எல்லாம் நம்பாதீங்க. என்ன கேரண்டி உண்மைதான் சொல்றாங்கன்னு? ஆனா நீ என்னை எவ்வளவு ஸ்டூபிட்னு நினைக்கிறியோ, நான் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் யாரு போய் சொல்றாங்க யாரு போய் சொல்லன்னு. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை.
ஆனா என்ன மன்னிச்சிரு. நான் உன் கூட இருந்து பிரச்சனையை சரி செய்யணும்னு பார்க்குறேன். உன்னோட மரியாதையை காப்பாற்றுறதான் இப்போ முக்கியம். நான் அப்படி பண்ணாமல் இருக்க மாட்டேன். பட் ஐ ப்ராமிஸ் யூ, ஒரு நாள் உண்மை தெரியும். உனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஐ ப்ராமிஸ். ப்ளீஸ் நீ என் மேலே கோவம் மட்டும் படாத. இங்க தங்க போறீங்கன்னு உங்க வீட்ல சொல்லிட்டீங்களா? நான் டுக்குனண்டா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு. பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். எனக்கு இவ்வளோ அழகான மனைவி இருக்கா. அவளுக்காக கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஏன் பொறுப்பு. அதனால எது நடந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். I love you. உனக்கு என் மேல லவ் இல்லையா? இது என் காதல் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நம்மளோடது அரேஞ்ச் மேரேஜ். என்ன சொல்றேன்னா, எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, இப்போவும் எனக்கு பிடிக்கும். ஆனா விஷயம் காதல் பத்தினதுன்னா, உங்களை நான் லவ் பண்றேனா இல்லையான்னு கூட என்னால சொல்ல முடியல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதுக்கு நீங்க தான் காரணம்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. எல்லாத்தையும் உள்ளபடி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. உங்களை என் புருஷனா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு உங்களை பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க என்ன கவனிச்சுக்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னோட விருப்பம் எப்போ லவ்வா மாறும்னு தெரியல. இதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு என் லவ் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் உனக்கும் அந்த நம்பிக்கை வரும். I love you, Anna. I really do. எங்கேயாவது போறீங்களா? கோயிலுக்கு போறேன். ஏன் நான் கோயிலுக்கு கூட போக கூடாதா? இல்ல அது சொல்லாம கிளம்பிட்டீங்களே, அதனாலதான் கேட்டேன். ஆமா அண்ணி, நீங்க எப்போ எங்களை கூட்டிட்டு போவீங்கல்ல, இன்னைக்கு ஏன் தனியா? வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 2 பேரும் என் கூட வந்து என்ன பண்ண போறீங்க? கிச்சனுக்குள்ள போய் மருமகளுங்க சரியா வேலை செய்யறாங்களான்னு பாருங்க. சும்மாவே ஒரு வேலைக்கும் ஆகாதவளுங்க. அட கிட்டத்தட்ட செத்து பொழைச்சேன் சின்னவளே. ஆமா, சாமிக்கு பூமாலை போட்டு பூஜை பண்ணணும். சாமி கும்பிட்டுட்டு வர்றேன், வந்துடுறேன். அண்ணி, பூஜைக்கு பூ பிரசாதம் எல்லாம் வைக்கலாம். ஆனா என்னையாவது கூட்டிட்டு போங்க. நீங்க தனியா கோயிலுக்கு போனது உங்க பசங்களுக்கு தெரிஞ்சா அங்க கோவப்படுவாங்கல்ல. என் பசங்க என் மேல கோபப்படுவாங்களா? என் வீட்டு பூனை என்கிட்டயே கோவப்படுமா? என் வளர்ப்பு அப்படி கிடையாதுங்க டாக்கூர் அவர்களே. என் பசங்க என்கிட்டயே கோபப்படுவாங்களா? இல்லக்கா,
சரி விடுங்க, உங்க குழந்தனாரையாவது கூட கூட்டிட்டு போங்களேன். ஏ சின்னவளே, நீ இப்ப ரொம்ப அதிகமா பேசுற. உனக்கு தெரியும் எனக்கு தேவையில்லாத பேச்சு சுத்தமா பிடிக்காதுன்னு. இப்ப எனக்கு கோபத்தை உண்டாக்காம உன் வேலையை பாரு. ஆனா அண்ணி, இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரல. மேலும் நேத்து முழுசும் அவன் வீட்டுக்கு வரல. நேத்து ராத்திரி மழை பெஞ்சதால அவன் மாமனார் வீட்லயே தங்கிட்டான். அண்ணி, அந்த பொண்ணுக்கும் நம்ம அர்ஜுனுக்கும் உறவு முறிய போறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அர்ஜுன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணி, எனக்கு இதெல்லாம் புரியவே இல்ல. ஒரே ராத்திரியில அந்த பொண்ணு வந்து நம்ம அர்ஜுன் மேல ஏதாவது சூனியம் வச்சுட்டாலோ? தேங்க்யூ. தம்பி, நீ இப்ப கிளம்பிடுதியா? ஆனா ஒரு 3 நாள்லாம் இங்கேயே தங்கணும்னு ஆசைப்படுறா. இதனால சம்மந்திக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அத்தை, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நான் தங்கணும்னு ஆசைப்பட்டா தங்கட்டும். நான் ஒரு 2 நாள்ல வந்து கூட்டிட்டு போறேன். சரிப்பா, உடம்ப பாத்துக்கோ. போகும்போது பெரிய மாமா பெரியத்தைக்கிட்டேன்னு சொல்லிட்டு போ. மருமகனே, அப்பப்போ வந்துட்டு போ. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு லேசாயிடுச்சு. ஆனாவுக்கு ஒரு நல்ல குணமான திறமையான புருஷன் கிடைக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடவுள் என் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. புரிஞ்சுக்க முடியுதுல மருமகனே. இன்னைக்கு ஆனாவோட அப்பா இருந்திருந்தா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். நான் ஒருத்தியா அவளோட படிப்பு செலவை எப்படி சமாளிச்சிருப்பேன்? நாங்க 2 பேரும் அடுத்தவங்களை நம்பி வாழ்றோம். அதனாலதான் கட்டாயமா கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனாவுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. BA எக்ஸாம் எழுதணும், டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டா. ஆனா என்னால அவளோட எந்த ஆசையும் நிறைவேற்ற முடியல. அம்மா, ஆனா உன்ன மாதிரி ஒரு பையன்கிட்ட அவளோட கைய புடிச்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ அஹானாவோட ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்றுவண்ண. அப்புறம் யஹானாவோ உன் நம்பிக்கையை எப்பவும் உடைக்க மாட்டா. அவ உனக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டா. உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்குவா, நல்லா கவனிச்சுப்பா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ உன் குடும்பத்துல உள்ளவங்க மனசை கண்டிப்பா ஜெயிச்சிருவா. இவளுக்கு அன்பா சொல்லி புரிய வைக்க ஒருத்தர் இருந்தா போதும். அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டா அவருக்காக உயிரையே கொடுப்பான். மருமகனே, என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ. இப்ப நீ மட்டும் தான்ப்பா நான் நம்பக்கூடிய ஒரே ஆளு. அத்தை, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஆஹானா இப்போ என்னோட பொறுப்பு. என்னோட பொறுப்பை நான் கரெக்டாக பார்த்துக்குவேன். என் குடும்பம் கொஞ்சம் பெருசுதான், எல்லாரோட திங்கிங்கும் வேற வேறதான். ஆனால் ஆஹானா வந்து இவ கண்டிப்பா அவங்க மனசுல ஒரு இடத்த பிடிப்பா. இப்போ நான் கிளம்புறேன். நான் கிச்சன்ல இருக்கேன், நீ வா. நீங்க கிளம்புங்க, டைம் ஆகுது. ஒரே வீட்டில் இருந்தோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தோம். ஆனால் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. நீ அதே வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் இப்போ அதுவும் முடியல. ஆனால் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், ரொம்ப சீக்கிரமாகவே உன்னை என்னோட வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவேன். என்னால் இனிமேல் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த முடிவு உங்க கையில இல்லையே. அப்படி இருக்கலாம். ஒருவேளை இந்த முடிவை என்னால் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆஹானா, நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ என் வைஃப். நான் எப்படி அம்மாவை பார்த்துக்கிறனோ அதே மாதிரி உன்னையும் பார்த்துக்கணும். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை இப்படி பிறந்த வீட்டிலே விட்டுட்டு இருக்க என்னால் முடியாது. உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ண தான் பாக்குறாங்க. அவங்க அதை தான் விரும்புறாங்க இல்ல? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸ் ஆகணும்னு. ஆஹானா, நான் ஒரு மனுஷன், மெஷின் கிடையாது.
யார் எப்போ வேணும்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்ட முடியாது. இனிமே உங்க வாழ்க்கையில யாரு வந்தாலும் அது ஒருவேளை ஸ்டாப் இட். நேத்து நைட் நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறியா? உன்னை தவிர என் லைஃப்ல யாருமே இல்லை, வேற யாரும் வரவும் மாட்டாங்க. ஆனா நீ என் கூடவே இருக்கணும். நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும், ஆனா நீ எனக்கு சப்போர்ட்டா நிக்கணும். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நான் நம்பிக்கையை விட்டுட்டேன். எனக்கு உண்மையாவே தோணல உங்க வீட்ல எனக்கு மறுபடியும் இடம் கொடுப்பாங்கன்னு. இது தவிர மனசுக்குள்ளேயே உங்களையும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்.